ரஜினிகாந்த், இதில் திரு செல்வப்பிறந்தகை அவர்களது கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? ஏற்கனவே விசிகாவில் இருந்தவர் தான் அவர். அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் எங்கள் தலைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மரியாதை உண்டு, அன்பு உண்டு. அதில் அவருடைய நலன் மீது அக்கறை உண்டு. எங்கள் தலைவர் அவர் சமீபத்தில் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அழைத்து நலன் விசாரித்தார். நான் இன்னொன்று என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இடையில் ஒரு அரங்க கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உடைந்து அழுத பொழுது நான் கூட கண்ணீர் சிந்தி விட்டேன். அது வேறு, ஒரு வயதானவர், அது மாண்பு. ஆமா, அது வேறு. ஆனா அதே சமயத்தில் நம்ம கட்சி ரீதியா தான் பேசுறோம். தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு அவர் மீது வெறுப்புணர்வு இல்லைன்னு சொல்ல வர்றேன். புரிஞ்சுது. தலைவருக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ கிடையாது. ஆனா அதே சமயத்தில் நாங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சமூகத்திலே சனாதன சக்திகளும் சாதிய சக்திகளும் கால் ஊன்றக்கூடாது, அவர்களுக்கு எந்த விதத்திலும் இங்கே எந்த வாய்ப்பும் வந்துவிடக்கூடாது. அதன் அடிப்படையில் ஜாதியை அடிப்படையாக கொண்டு மக்களிடத்தில் வெறுப்புணர்வையும் பகையும் தூண்டி அரசியல் ஆதாயம் பெறுகிற சக்திகளோடு கரம் கோர்க்கக்கூடாது. அதே போல் மதத்தை அடிப்படையாக கொண்டு வெறுப்புணர்வை தூண்டி அரசியல் ஆதாயம் தேடுகிற சக்திகளோடு நாம் கரம் கோர்க்கக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் 2012ஆம் ஆண்டு எப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலித் அல்லாத பாதுகாப்பு பேரவை என்பதை உருவாக்கினாரோ, பிராமணர் அல்லாதோ சங்கம் உருவான இந்த தமிழ்நாட்டில் தலித்துகளை தனிமைப்படுத்தி தலித் அல்லாதோர் பாதுகாப்பு சங்கத்தை உருவாக்கி தலித்துகளை எதிரியாக சித்தரித்து அவர்கள் மீது அவதூறுகளை வைத்தாரோ, அது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் மீதும் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சிதமிழ் அவர்கள் மீதும் தனிப்பட்ட முறையில் வன்மமான குற்றச்சாட்டுகளை, காதலிக்கிறதுக்கே விசிகா ட்ரைனிங் கொடுத்து அனுப்புது, ஜீன்ஸ் போட்டு விட்டு கூலிங் கிளாஸை மாட்டி விட்டு டிஷர்ட்டை போட்டு விட்டு பெண்ணுங்களை ஏமாத்த அந்த கருத்துகள் இல்ல சொல்றேன். அது போன்ற அதெல்லாம் வழின்ற இப்படி நடக்க முடியுமா? இது பொருத்தமானதா? அறிவியலுக்கு உகந்ததா? ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழல் உருவாக்கியவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மறுக்கவே முடியாது. அப்போ அந்த நேரத்தில் தான் எங்கள் தலைவர் டிக்ளேர் பண்ணார், நாங்கள் அதுக்கு முன்னாடியே பாஜக இருக்கிற கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்பது அதுக்கு முன்னாடியே ஒரு நிலைப்பாடு. அப்போ அதன் பிறகு இப்படிப்பட்ட ஒரு சூழலை, ஒரு சாதிய மோதலை உழைக்கும் மக்களிடத்தில், பன்னியர்களாக இருக்கலாம், பட்டியலின மக்களாக இருக்கலாம், இவர்கள் 2 பேருமே உழைக்கும் மக்கள். அன்றாடம் உழைப்பு செலுத்தினால வேலை பார்த்தாதான் அவங்க வீட்டில் அடுப்பெரியும் உணவு சாப்பிட முடியாது என்கிற நிலையில் பெரும்பாலும் ஆளுகிற மக்கள். இந்த மக்களிடத்திலே சாதியை கூர்மைப்படுத்தி ஒரு பகை உண்டாக்குகிற இந்த சூழலை ஏற்க முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை சோசியல் இன்ஜினியரிங்கிற பெயரில், எப்படி என்னத்துக்குன்னா அரசியல் ஆதாயம் தான், இதை செஞ்சோம்னு சொன்னாக்கா தலித்துகளை தனிமைப்படுத்திட்டு பாக்கி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை எல்லாம் பிராமணர் உள்ளிட்டு கொஞ்சம் கூட கான்செப்சுவலா வந்துருங்க. அதெல்லாம் நம்ம நடந்து முடிந்த விஷயங்கள் தான். கான்செப்சுவலா வந்துட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல அதான் பிராமணர் உள்ளிட்டு எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு அரசியல் ஆதாயத்தை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் செய்யப்பட்ட அந்த சோசியல் இன்ஜினியரிங் ரொம்ப பாதிக்கப்பட்டது நாங்கள் விடுதலை சிறுத்தைகள். அது மட்டுமல்ல, அன்றைக்கே ஜனநாயக சக்திகளும் திராவிட கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் எங்கள் பின்னால் நின்றார்கள். அப்போ அந்த ஒரு சூழல்ல தான் அதை டிக்ளேர் பண்றோம். பாமக இடம்பெறுகிற கூட்டணியில நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று நாங்கள் டிக்ளேர் பண்றோம். அந்த நிலைப்பாட்டில் இன்று வரை உறுதியாக இருக்கிறோம். இந்த நிலைப்பாடுங்கிறது திமுகவுக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமா தெரியும் இல்லையா? அதுக்கப்புறமும் திரு செல்வப்பிறந்தகை திமுக கூட்டணியில் அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் நல்லது, அவர் 2 பேரும் சேர்ந்து பேசுவாங்க. ஏற்கனவே தமிழ் கூட்டமை வளர்ப்பு கூட்டம், வளர்ச்சி கூட்டம், இப்போ இதிலெல்லாம் சேர்ந்து தான் இருந்திருக்காங்க. தங்களுடைய மதமாச்சரியங்கள் எல்லாம் அதெல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு அவர்கள் பேசுவார்கள், இணைந்து செயலாற்றுவார்கள் அப்படிங்கிறது அந்த நிலைப்பாட்டுக்கு எங்கே வர்றாருங்கிற கேள்வி. அவர் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்னும் வலிமை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் சொல்லியிருக்கலாம். அதே சமயத்தில் இது எங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக இருப்பதால் அதை அவர் சொல்லக்கூடாது. அதுதான் சொல்லுவது தவறு என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவர் ஒரு நல்ல நோக்கத்தில் கூட சொல்லியிருக்கலாம், அது வேறு. அதே சமயத்தில் நான் இன்னொன்று உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், அதே செல்வப்பிறந்தை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். காங்கிரஸில் இப்போ முரண்பாடுகளை ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள், அந்த சோடங்கர் போன்றவர்கள் பேசும் பொழுது நாங்கள் விசிகா ஒரு கருத்தை சொல்கிறோம். எங்கள் தலைவர் ஒரு கருத்து சொன்னார், இப்படி கட்சியில் ஒரு கூட்டணிக்கு பலம் சேர்க்கிற விதத்தில் செயல்பட வேண்டும், கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் சொன்ன பொழுது, அப்பொழுது இதே செல்வப்பிறந்தகை என்ன சொன்னார்னா, எங்கள் உள்கட்சி பிரச்சனையில் நீங்கள்
நீங்கள் தலையிடக்கூடாது, நீங்கள் யார் கருத்து சொல்வதற்கு என்றெல்லாம் செல்வ பெருந்தகை அந்த மாதிரி காட்டமான வார்த்தை சொல்லலான்னு கூட அந்த தொனியில் அவர் சொன்னதும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட நீங்கள் வந்து எங்கள் கட்சியினுடைய உள்கட்சி விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்று மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் சொன்னார்கள். இல்லை என்று மறுக்க முடியாது. அதே தான் அவங்களுக்கு பொருந்தும். அங்கதானே ரஜினிகாந்த், அவங்க வந்து கூட்டணியில அவர்கள் ஒரு கருத்தை வைக்கிறார்கள், நீங்கள் ஒரு கருத்தை வைக்கிறார்கள். அந்த கூட்டணிக்கான கருத்து அவர்களுக்கான அந்த கட்சிக்கான வெயிட்டேஜ்னு பார்க்க வேண்டியதா, இல்ல நீங்க அந்த கட்சிக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தீங்களா? அதாவது என்னன்னா, எந்த கட்சிக்கு சொல்றீங்க? காங்கிரஸுக்கு கருத்து சொல்றீங்களா? இப்ப நீங்க பேசுனீங்க இல்லைங்களா, நாங்க ஒரு கருத்து சொன்ன உடனே கட்டுக்கோப்பாக இருக்கணும் திருமாவளவன் அவர்கள் சொன்ன உடனேயே காங்கிரஸ் இருந்து ரியாக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? அது அவர்களுக்கான கோரிக்கை. அதை விசிக சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். இல்ல விசிகாவும் அந்த பார்வையில் தான் சொன்னது. ஏன்னா வந்து இப்போ சனாதன சக்திகள் இங்க வந்து விடக்கூடாது, பாஜக RSS சங்க பரிவாரங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, ஆகவே இந்த குழப்பத்திற்கு இடம் கொடுக்க கூடாது என்கிற அடிப்படையில் வந்து தான் எங்க தலைவர் வந்து அந்த கருத்து சொன்னார். அது வந்து ஒரு மிக பொதுவான கருத்து. அதற்கே இவர்கள் வந்து சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள் சொன்னா, நாங்க தொடர்ச்சியாக இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம். நாங்க பாதிக்கப்பட்டதை எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள். ஏன் செல்வ பெருந்தை அவர்களுக்கு தெரியாதா? காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு தெரியாதா என்ன நடந்தது? 2012 என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாதா? நாங்கள் இந்த நிலைப்பாட்டில் உறுதியோடு இருக்கிற பொழுது இதை வந்து நீங்க அதை மூக்க நுழைச்சி நீங்க ஒரு கருத்தை சொல்வது என்பது நீங்க வந்து நல்ல நோக்கத்திற்கே சொன்னாலும் கூட அது எங்களை அது வந்து இடையூறு செய்வதைப் போல, எங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக வேறொரு மூன்றாம் தரப்பிலிருந்து கருத்து சொல்வதைப் போல உணர்ந்ததால் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளூர் சானவாஸ் அவர்களும் SS பாலாஜி அவர்களும் அதற்கு எதிர்வினை ஆற்றினார்கள். மறுபடியும் SS பாலாஜி அந்த பதவியை நீக்கி விட்டார். அவருக்கு அதற்கு ஒரு பதிலும் போட்டிருந்தார். அதுதான் அவர் இந்த விளக்கத்தை சொல்லிருக்காரு. நான் வந்து நல்ல நோக்கத்தை சொன்னேன், நான் வந்து உங்க நிலைப்பாட்டுக்கு எதிராக போகல, அது உங்க விருப்பம், வந்து அதில் வந்து எந்த ஒரு விதமான ஒரு வேற மாற்று கருத்து எனக்கு கிடையாது, நான் என்னுடைய கருத்தை சொன்னேன் அப்படின்னு பொதுவாக சொன்னதுனால ஓகே அந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு அவர் நீக்கி இருக்கிறார். நாகரீகமற்ற அரசியல் அணுகுமுறையின் அப்படின்னு ஒரு SS பாலாஜி போட்டிருந்தாரு. அதுதான் அவர் வந்து அது மீண்டும் அந்த வேற பதிவாக அதை போட்டிருந்தார். அந்த பதிவை ஏற்றுக்கொண்டு நான் இந்த பதவி நீக்கி விட்டேன் அப்படிங்கிறதையும் போட்டிருந்தார். நாகரீகமற்ற பதிவு சொல்லக்கூடியதாகத்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்க அந்த பதிவு அவர் சொன்ன வார்த்தைகள், அதாவது என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு இங்கே உருவாக்கிய கருத்து வேறுபாடுகளை களைய வேண்டும் என்பதில் திருமாவளவன் அவர்களுக்கோ ராமதாஸ் அவர்களுக்கோ மாற்று கருத்து இருக்காது. வன்னியர் சங்கத்தினுடைய கொடியை ஏற்றி வைத்தவர் திருமாவளவன் அவர்கள், விசிக கொடியை ஏற்றி வைத்தவர் ராமதாஸ் அவர்கள். இப்படி இருந்த சூழ்நிலையில் தான் ரெண்டு பேருமே ரெண்டு சமூகத்தை பெரும் சமூகத்தையுமே சேர்ந்தவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்ங்கிற ரெண்டு பேருக்குமான கருத்து இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் கருத்துக்களை மறந்து ரெண்டு பேரும் ஒரு கட்சியில் பயணிக்க வேண்டும், கூட்டணிக்கு மேலும் வலுவுள்ளதாக இருக்கும் சொல்றதுல என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது வந்து நான் எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு தெளிவாக உறுதியாக எடுக்கப்பட்ட பிறகு எங்கள் தலைவர் ராமதாஸ் அவர்கள் உங்கள் கூட்டணிக்கு வந்தால் என்ன உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு எங்கள் தலைவர் வந்து சமீபத்தில் பதில் சொல்றாரு, திருச்சி விமான நிலையத்தில் பதில் சொல்றாரு, சிதம்பரத்தில் பதில் சொல்றாரு, பல இடத்துல சொல்றாரு, சமீபமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதற்கு வாய்ப்பில்லை, அப்படி வந்தால் கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிக் நாங்க வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறோம், நீங்க சேர்க்க வேண்டாம்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா கூட்டணிக்கு தலைமை திமுக எடுக்கிற முடிவில் நாங்க போய் நிர்பந்தப்படுத்தவோ அவங்களுடைய முடிவை மாற்றவோ நாங்க தயாரா இல்லை. அந்த அதிகாரம் காங்கிரஸ் விசிகாவுக்கு இருக்கிறதா? எதுக்கு? நீ திமுக சொல்வதை திமுக மாற்றுவதற்கான அதிகாரம் விசிகாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீர்களா? இல்ல அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை கூட நாங்க வைக்க மாட்டோம்னு சொல்றோம். இல்ல அது கோரிக்கையா அதிகாரத்தை நோக்கி நகரதாங்கிற கேள்வி. அது அவசியமற்ற கேள்வி. இது எங்களை பொறுத்தளவுக்கு அவங்களை சேர்க்காதீங்க அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க என்ன சொல்றோம், அது இது அதிகார அவசியமற்ற கேள்வி என்று நீங்க சொன்ன திருமாவளவன் அவர்கள் அந்த பேட்டியிலே கூட சொல்லியிருந்தது என்னன்னா, அந்த அதிகாரத்தை நாங்கள் இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை, அது வந்து எங்களுக்கு அவர்களுடைய முடிவு அப்படிங்கிற. யார் மீதும் யாரும் அதிகாரம் செலுத்த முடியாது. அந்த கூட்டணியில திமுகவும் எங்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது, நாங்களும் திமுக மீது அதிகாரம் செலுத்த முடியாது. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நாங்க வந்து அனைவரும் இணைந்து உருவாக்கிய கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஆகவே ஒருவர் மீது ஒருவர் அதிகாரம் செலுத்துவதற்கான இடமே அங்கல்ல. அதனால தான் அவசியமற்ற கேள்வி சொன்னேன். நான் உங்களை வந்து இல்ல எனக்கு நான் இல்ல ஹட்டாரங்கள ஒண்ணு இல்ல நீங்க கேள்வியை சொன்னனால நான் அதோட பின்புலத்தை சொன்னேன். அதனால தான் சொன்னேன். நாங்கள் கூட்டணியுடைய தலைமைக்கு நாங்கள் வந்து நிர்பந்தம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து வலியுறுத்த மாட்டோம். அவர்கள் எடுக்கிற முடிவு, அந்த முடிவு எங்களுக்கு உடன்பாடானதாக இருந்தால் நாங்கள் தொடர போறோம், எங்களுக்கு உடன்பாடானதாக இல்லை என்று சொன்னா நாங்கள் வெளியேற போறோம். அதான் எங்களுடைய நிலைப்பாடு.